திமுக இந்த முறை ஆட்சி இழக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரல அப்படிங்கிற ஹிஸ்டரி தொடருது அப்படிங்கறத தாண்டி பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து இப்ப திமுக ஆட்சி இழக்குதுன்னா இதற்கான மெயின் காரணமா என்னமா இருக்கும்? கடந்த முறை மின்சாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்ப இந்த அளவுக்கு திமுக தோக்குது அப்படின்னா ஒரு வெறுப்பு அலை இருந்தா மட்டும்தான் முடியும். அதற்கான அடிப்படை காரணமா நீங்க எதை குறிப்பிடுவீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்பு 2 முறை அடுத்தடுத்த தேர்தலில் திமுக வென்ற வரலாறு கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 5 வருஷத்துல திமுகவினரால் கட்டவிழ்த்தப்படுகின்ற அராஜகம்ங்கிறது நாள்தோறும் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மக்கள் விரோத ஆட்சி தான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அராஜகம், வன்முறை, என்ன ஜாதி ரீதியான மோதல்கள், புரியுதுங்களா? இந்த மது போதைங்கிறதெல்லாம் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை தாண்டி ஊழல், மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அதை தாண்டிய ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டுகள் தான் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் உருவானதுக்கு பின்பு மிக மோசமான 5 ஆண்டு கால ஆட்சின்னா இந்த 2021 2026 சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்சியில் தான் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த திமுக வந்தாலே வன்முறை கலாச்சாரம் உள்ள வந்துடும். ஆனா இப்ப அதை தாண்டி 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அதை தாண்டி போதைப் பொருட்கள், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மத்தியில கூட மிக சாதாரணமாக, சர்வசாதாரணமாக கஞ்சா போன்ற இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எந்த ஒரு ஆட்சியிலையும் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலைக்கு சென்றதே கிடையாது.